ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது உங்கள் லக்னத்திற்கு சனி தரும் பலன்கள். உங்களுக்கு சனி என்ன செய்வார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பொதுவாக பாவக்கோள்கள் வரிசையில் முதன்மையான இடத்தில் இருக்கக்கூடியவர் சனி. மந்த கிரகம், சோம்பேறி கிரகம், பொறாமை கிரகம், இருள் கிரகம் அப்படின்னு இவர் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் மிக முக்கியமான ஒரு விஷயம் சனி பகவானுக்கு உண்டுங்க. அது ஆயுள். உங்களுடைய ஆயுளை தீர்மானிக்கிற ஆயுள் காரகன் அவர் தான். அதே மாதிரி நம்மளுடைய கர்மாவை தீர்மானிக்கிற கர்மகாரகனும் அவர் தான். அப்போ கர்மா எனும் உத்தியோகம் அல்லது நாம் முற்பிறப்பில் செய்துவிட்டு வந்த கர்மாவின் நாயகனாக செயல்படக்கூடியவராகவும் உங்களின் ஆயுளின் வலிமையை தீர்மானிப்பவராகவும் இருக்கக்கூடியவர் சனி. ஸோ 12 லக்னக்காரர்களும் இவர் எந்த மாதிரியான ஆதிபத்திய விசேஷங்களை பெறுகிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு கிரகத்துக்கு 2 மனோநிலைகள் உண்டு. ஒன்று காரகம். இந்த ஆயுள் காரகன் அப்படின்னு சொன்னது சனி பகவானுடைய நேச்சர் ஆஃப் கேரக்டர். இன்னொன்று ஆதிபத்தியம். ஆதிபத்தியம் என்பது நமது லக்னத்திற்கு இவர் எந்தெந்த வீட்டுக்கு பொறுப்பு வகிக்கிறாரோ அந்த வீட்டின் தன்மைகளை கொடுக்கும் அமைப்புடையவரா. தனது காரகத்துவத்தோடு அந்த ஆதிபத்தியத்தையும் சேர்த்து தரும் விதி கிரகங்களுக்கு உண்டு. சில நிலைகளில் கிரகங்கள் தனது காரகத்துவத்தை செய்ய முடியாமல் போய்விட்டாலும் ஆதிபத்தியத்தை கட்டாயம் செய்துவிடும். அதனால தான் நல்ல ஸ்தானங்களுக்கு ஆதிபத்தியம் பெற வேண்டியது நமக்கு நண்பர்கள் என்றும், கெட்ட ஸ்தானங்களுக்கு ஆதிபத்தியம் பெறும் கிரகங்கள் நமக்கு பகைவர்கள் என்றும் பிரித்து வைக்கப்படுகிறது. அதாவது லக்ன சுபர்கள், லக்ன பாவிகள்ங்கிற அடிப்படை. ஸோ அந்த வகையில் சனி பகவான் மேச லக்னத்திற்கு எந்த ஆதிபத்தியத்துக்கு பொறுப்பு வகிக்கிறார்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வீடு மற்றும் 11ஆம் வீடு, தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் மற்றும் லாபஸ்தானம், பாதகஸ்தானம், இதில் அவர் பொறுப்பு வகிக்கக்கூடியவராகிறாரு. எந்த மாதிரியான உத்தியோகம், வேலை, தொழில், அதில் வளரக்கூடிய வளர்ச்சி, முன்னேற்றம், பட்டம், பதவி, இதெல்லாம் சனியின் நிலையை கொண்டு தான் மேசலக்னக்காரங்க அறிந்து கொள்ள முடியும். அதே மாதிரி வேலைக்காரர்களின் நிலைப்பாடு, வேலைக்காரர்களால் நமக்கு ஆதாயம் இருக்கா, இல்லை வேலைக்காரங்களால் தலைவலி இருக்கா, மறு திருமணத்திற்கான வாய்ப்பு இந்த லக்னத்துக்கு உண்டா இல்லையா, இதையெல்லாமும் சனி பகவானின் நிலையை கொண்டு தான் 11ஆம் இடத்தின் பலன்களையும் அறிந்து கொள்ள வேண்டும். ஸோ மேச லக்னத்துக்கு இவர் 10, 11ஆம் இடத்து ஆதிபத்தியங்களை பெறுகிறார். ரிஷபலக்ன ஜாதகர்களுக்கு இவர் முழு சுபராகிறாரு. 2 நல்ல ஆதிபத்தியம் இவருக்கு உண்டாகுது. 9 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதிகள். தகப்பனின் நிலைப்பாடு, அதிர்ஷ்டத்தின் நிலைப்பாடு, குருமார்களின் நிலைப்பாடு, பிரயாணத்தின் நிலைப்பாடு, நீண்ட தூர வளர்ச்சி, தகப்பனாதி வர்க்கத்தின் நிலைப்பாடு, இதெல்லாம் 9ஆம் இடத்தின் மூலமாக தெரிந்து கொள்வதன் அடிப்படையிலும், மேலும் உத்தியோகம், தொழில், அபிவிருத்தி, பட்டம், பதவி, உங்களின் கர்மா ரகசியம் என்ன, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு 10ஆம் இடத்தையும் கொண்டு ரிஷபலக்னக்காரர்களுக்கு சனி பகவான் வேலை செய்வார். 9 மற்றும் 10ங்கனால ஒரு முழுமையான சுபராயிடுறார். ஒரு கேந்திரம், ஒரு திரிகோணத்துக்கு எந்த கிரகம் ஆதிபத்தியம் பெறுதோ அது பூரா லக்ன சுபர்கள். இது ஒரு சூட்சமும் கணக்கில் வச்சுங்க. மிதுன லக்னக்காரங்களுக்கு ஒரு 50-50 ஜாய்ஸுங்கிறது மாதிரி போயிடுவார். ஏன்னா 8ஆம் இடங்கிற ஒரு மோசமான வீடு அவரோடது. 8ஆம் இடத்து ஆதிபத்தியத்தை அவர் தான் செஞ்சாகணும். துன்பம், விரயம், கஷ்டம், நஷ்டம், விபத்து, கண்டங்கள், இதையெல்லாம் வாரி வழங்கக்கூடிய தன்மை அவருக்கு உண்டு மிதுன லக்னத்துக்கு. அதே நேரத்தில் பாக்கியம், அதிர்ஷ்டம், நீண்ட தூர பிரயாணம், வெளிநாட்டு வாழ்க்கை, இதையும் கொடுக்குற விதி இருக்கும். அப்போ இவர் ஒரு மாதிரி கலப்பு பலன். 8ங்கிற ஒரு மோசமான ஸ்தானத்திற்கு ஆதிபத்தியத்தையும் பெற்று 9ங்கிற ஒரு நல்ல ஸ்தானத்துக்கு ஆதிபத்தியம் பெறுவார். இதில் லக்னாதிபதியான புதனுக்கு சனி நண்பருங்கிறதுனால நல்ல பலன் சற்று மிகுதியாக ஒரு 60% நல்லவராகவும் 40% கெட்டவராகவும் செயல்படுவார்னு எடுத்துக்கலாம். கடக லக்னக்காரங்களுக்கு இவர் அவயோகி. 7ஆம் இடங்கிற மிக முக்கிய ஸ்தானத்துக்கு ஆதிபத்தியம் பெற்றாலும் கூட 8ஆம் இடங்கிற ரொம்ப மோசமான ஸ்தானத்திற்கு ஆதிபத்தியத்தையும் பெறுவார். அப்போ இந்த 7ஆம் வீட்டு வேலைகளையும் 8ஆம் வீட்டு வேலைகளையும், கூட்டாளி, பங்காளி, வாழ்க்கை துணை, தொடர்புகள், சமுதாயம், இது சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் 7ஆம் இடம் சார்ந்து கொடுக்கும். அதே மாதிரி 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விரயம், கஷ்டம், துன்பம், அசிங்கம், அவமானம், கெட்ட பேர், இதை எல்லாத்தையுமே 8ஆம் இடம் சார்ந்து கொடுக்கும். மேலும் லக்னாதிபதியான சந்திரனுக்கு சனி பகைக்கோள் அப்படிங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காகவே இவர் இந்த லக்னத்துக்கு அவயோகியாகவே அதிகமாக செயல்படுவார்.
அஃப்கோர்ஸ் சிம்ம லக்னத்துக்கும் அதே கதை தான். 6ஆம் இடங்கிற மிக மோசமான வீட்டுக்கும் 7ஆம் இடங்கிற சப்தமஸ்தானத்துக்கும் ஆதிபத்தியம் பெறுற சனி இவங்களுக்கு பெருசாக நல்லது செய்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா சந்திரனுக்கும் சூரியனுக்கும் சனி சுத்தமாக பிடிக்காத கிரகமாக போயிடுவார். அதே மாதிரி சனிக்கும் சூரியன் சந்திரன்களை பெரிதாக பிடிக்காது. இப்போ கடகலக்கணம் சிம்ம லக்னத்திற்கு சனி மகா திசை ராஜயோகம் தரக்கூடிய திசை அப்படிங்கிறது மாதிரி எடுத்துக்கவே முடியாது. இவங்களுக்கு கடன், ருண, ரோக, சத்ருஸ்தானத்தை தீர்மானிக்கிறவர். வாழ்க்கை துணை சம்மந்தப்பட்ட, கூட்டாளி சம்மந்தப்பட்ட, சமுதாயம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் தீர்மானிப்பார். கன்னிகா லக்னத்துக்குமே அறகுறை நல்லவர் தான். புதனுக்கு சனி நண்பர் என்றாலும் கூட 6ஆம் ஆதிபத்தியத்தை பெறும் விதி உள்ளவருங்கிறதுனால கன்னிகா லக்னக்காரர்களுக்கு பூர்வ புண்ணியம், பாக்கியம், புத்திரஸ்தானம், குலதெய்வ அனுகிரகம், வழிபாடுகள் போன்றவற்றின் பலன்களை தரும். அதே வேளையில் 6ஆம் இடத்தின் ருண, ரோக, சத்ரு, எதிரி, அடிமை ஜீவனம் போன்றவற்றையும் கொடுப்பாருங்கிறனால மிதுன லக்னத்துக்கு சொன்ன அதே மாதிரியான பலன் தான். 50% 60% சுபராகவும் 40% பாவியாகவும் செயல்படும் தன்மை கொண்டவர் தான் கன்னி லக்னக்காரங்களுக்கு சனி பகவான் இருப்பார். துலா லக்னம் ராஜயோகாதிபதினு எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு கேந்திரமான 4ஆம் வீடு, ஒரு திரிகோணமோட 5ஆம் வீடு ரெண்டுமே இவருக்கு ஆதிபத்தியத்தை பெறுங்கிறதுனால துலா லக்ன சுக்கிரனுக்கு அதி நண்பர் அப்படிங்கிற முறையிலையும் இவர்களுக்கு சனி மகாதிசைங்கிறது ஒரு கொடுத்து வைத்த அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஸ்தான வலிமையோடு இயற்கை சுபர்களின் தொடர்பும் கிடைச்சி துலா லக்னத்துக்கு சனி திசை ஒரு மத்தியம வயசுலாம் வந்துச்சுன்னா வாரி வழங்கிட்டு போயிடும். பொதுவாகவே சனி கொடுத்தால் எவர் தடுப்பாருங்கிற சூட்சுமமான விதி எப்போதுமே உண்டு. அதனால் துலா லக்னக்காரர்களுக்கு 4ஆம் இடங்கிற சொத்து, படிப்பு, வேலை, உத்தியோகம், முன்னேற்றங்கிறதையும் 5ஆம் இடங்கிற புத்திரம், பூர்வ புண்ணியம், மந்திர உபதேசம், குலதெய்வ அனுகிரகம், காதல் வெற்றிங்கிறதையும் கொடுக்கக்கூடிய முதன்மையான யோகரா சனி வந்துடுறார். விருச்சிக லக்னக்காரங்களுக்கு இவர் 3 மற்றும் 4ஆம் வீட்டுக்கு அதிபதி. ஒரு கேந்திரத்தில் பாவிங்கிற அடிப்படையில் பரவாயில்லைங்கிற நிலை வரும். 3ஆம் இடங்கிற மறைவு ஸ்தானம், உபஜயஸ்தானத்துக்கு ஆதிபத்தியத்தை பெறுகிறாருங்கிற அடிப்படையில் வரும். மேசலக்னம் மாதிரியே இவர் ஒரு 50-50 சாய்ஸ், ஒரு நல்ல வீடு, ஒரு கெட்ட வீடு அப்படிங்கிறது மாதிரியான அமைப்பில் செயல்படுவார். மேலும் லக்னாதிபதி செவ்வாய்க்கு இவர் ஒன்றும் பெரிய நண்பர் இல்லைங்கிறதுனால விருச்சிக லக்னத்திற்கு சனி திசைங்கிறது கொஞ்சம் முன்ன பின்ன பலன்கள் தரக்கூடிய அமைப்புகளாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் வாகனம் யோகங்கள், தொழில் யோகங்கள், வீடு கட்டும் யோகம், பட்டம் பதவி போன்றவை ஏற்படும் யோகத்தையும் சனி தீர்மானிக்கும் வல்லமையுடையவர். தொடர்புகள் ஸ்தானத்துக்கு அதிபதியாகி இளைய சகோதர நிலைப்பாடு, தைரிய, வீரியம், செயல்திறன் போன்றவற்றை குறிக்கும் கிரகமாகவும் வருவார். தனுர் லக்ன ஜாதகத்திற்கு இவர் நண்பரும் இல்லை, பகைவரும் இல்லைங்கிறது மாதிரியான ஒரு சம கிரகமாக இருவார். குருவும் சனியும் எப்பவுமே சமக்கோள்கள். இவங்க 2ஆம் இடங்கிற ஒரு முக்கிய ஸ்தானம், 3ஆம் இடங்கிற ஒரு தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதிங்கிறனால தனுசு லக்னத்துக்கு சனி ஓரளவுக்கு நல்ல பலன் தரக்கூடிய கிரகமாகவே இருப்பார். தனம், வாக்கு, குடும்பம், பொருளாதாரம் போன்றவற்றை தீர்மானிப்பது, சொல்வாக்கு, செல்வாக்கு போன்றவற்றை தீர்மானிப்பது சனியுடைய வேலையாக இருக்கும். அதே மாதிரி இளைய சகோதரம், ஒப்பந்தங்கள், தைரியம், வீரியம், செயல்திறன், சிறுதூர பிரயாணம்ங்கிற 3ஆம் இடத்தின் வேலைகளையும் கைகளை கொண்டு செய்யப்படும் வேலைகளை குறிக்கும் கிரகமாகவும் சனி வந்துடுவார். ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 70% சனி திசை நல்லா தான் இருக்குங்கிறது மாதிரியான மோசம் இல்லாத நிலைப்பாட்டை கொடுக்கும். மகர லக்னக்காரங்களுக்கு அஃப்கோர்ஸ் லக்னாதிபதி சனி திசை நடப்புக்கு வருது இளமையினாலே இவங்க கொடுத்து வச்சவங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அடுத்த புதன் திசை வரும், அப்புறம் நடுவில் ஒரு கேதுன்னு ஒரு குட்டி உண்டு திசை போன பிறகு சுக்கிரன்கிற ஒரு மாபெரும் திசை வரும். அது ஒரு அமைப்பு. லக்ன ரீதியாக இவர்கள் எல்லாம் சுவர்கள்ங்கிறதுனால வாழ்க்கையில் வளர்ச்சி, முன்னேற்றத்தை தரக்கூடிய லக்னாதிபதியாகவும் தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்தை குறிக்கக்கூடிய தனாதிபதியாகவும் செயல்படக்கூடியவர். அதனால் இவங்களுக்கு இந்த தசை ரொம்ப சின்ன வயசில் வந்துடக்கூடாது, ஒரு 30 வயசுக்கு மேலே வரணும். அந்த மாதிரியான அமைப்பில் இருந்தாங்கன்னா ரொம்பவே நன்றாக இருக்கும்னு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் கும்பலக்னத்துக்கும் அதே கதை தான். லக்னாதிபதியாகவும் செயல்படுவார், விரையாதிபதியாகவும் செயல்படுவார். துணிச்சல், செயல்திறன், தீர்மானிக்கும் சக்தி போன்ற லக்னத்தையும், விரயம், வெளிநாட்டு வாழ்க்கை, அந்நிய தேசத்தில் வசிக்கும் சூழ்நிலைகள், பிரயாணங்கள், அதிக ஈடுபாடு தரக்கூடிய 12ஆம் இடம் சார்ந்த வேலைகளையும் இங்கே கும்பலக்னத்துக்கு சனி பகவான் செய்யும் தகுதி கொண்டவராக வருவார். இங்கேயும் மிடில் ஏஜுக்கு மேலே இந்த திசை வந்துச்சுன்னா, ஒரு 36 வயசுக்கு பிறகு சனி திசை ஆரம்பிச்சுன்னா லைஃப் கடைசி வரைக்கும் நிதானமாக கொண்டு சேர்க்கும் தன்மை கொண்டவர். சனியோட மிகப்பெரிய இயல்பு என்னன்னு கேட்டிங்கன்னா நிதானங்க. மெதுவாக இருக்கணும், காத்துக்கிட்டு இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். நீண்ட கால பலன் தரக்கூடிய கிரகம் சனி. இங்கே அவசரம்லாம் பட்டோம்னா பருப்பு வேகவே வேகாது. மிக மிக நிதான போக்கை கடைபிடித்தால் மட்டுமே வெற்றி தரும் சூழ்ச்சி கொண்டவர்கள் இந்த கிரகங்கள். மீன லக்னத்துக்கு லாபாதிபதியாகவும் செயல்படுவார், நீச்ச வீட்டுக்கு அதிபதியாகவும் செயல்படுவார், விரையாதிபதியாகவும் செயல்படுவார். ஏன்னா குருவுக்கு நீச்ச வீடு கொடுக்குறவர் சனி. பொதுவாக குருவுடைய நிலைக்கு சனி சமகிரகம் அப்படிங்கிறதுனால மீன லக்னக்காரங்களுக்கும் சனி மகா திசைங்கிறது வெளிநாட்டு வாழ்க்கை, சொத்து சேர்க்கும் யோகங்கள், அயனசயன போகத்தை அனுபவிக்கிறது மாதிரியான பாக்கியதைகள், லாப மேன்மை, விருத்தி போன்ற பலன்களோடு 70% ஒரு மாதிரி வண்டி ஓடி.
ஒரு 30% தான் நெகட்டிவ் பலன் இருக்கும். ஸோ இதை 12 லக்னக்காரங்களுக்கு இவர் பெறக்கூடிய ஆதிபத்தியங்கள். ஒரு கிரகத்தின் இயல்பு என்னவோ அதன்படி தான் அதனுடைய ஆதிபத்தியம் செயல்படும். அப்படி பார்க்கும்போது சனி பகவானுடைய இயல்பு மந்தத்தனம், ஸ்லோனஸ். உங்களுக்கு சனி திசை நடக்குதா, ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோனஸ், லேசினஸ் வந்துடும். சோம்பேறித்தனங்கிறது வந்து குடிகொண்டுடும். அப்போ அது மெதுவாகத்தான் காரியத்தை நடத்தும். அந்த மெதுவான தன்மை கொண்ட கிரகங்கிறத நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா அதற்கு தகுந்தாற்போல் நமது வாழ்வியலை மாற்றி அமைத்து கொள்ளுதல் நன்று என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.